ஸ்காட்லாந்தின் ஒரு சிறிய ஏழ்மையான வீட்டில் ஒரு சிறுமி பிறந்தாள். அவள் பெயர் மேரி ஸ்லெசார். வறுமை அவளின் நண்பன், கஷ்டம் அவளின் நிழல். சிறு வயதிலேயே வாழ்க்கையின் பாரத்தை சுமந்தாள். தந்தையின் தவறான பழக்கங்கள், குடும்பத்தின் துயரம் அனைத்தையும் அமைதியாக தாங்கினாள். ஆனால் அவள் மனதில் ஒரு தீ இருந்தது, ஒரு கனவு. கடவுளுக்காக நான் வாழ வேண்டும். ஒரு நாள் அவள் ஒரு புத்தகத்தை படித்தாள். அதில் ஒரு மனிதர் பற்றி எழுதப்பட்டிருந்தது. டேவிட் லிவிங்ஸ்டோன். அந்த கதைகள் அவள் இதயத்தை தீண்டின. அவள் முடிவு செய்தாள், நானும் ஆப்பிரிக்காவுக்கு செல்வேன். அவள் ஜெபித்தாள், கண்ணீர் வடித்தாள். அவள் வாழ்க்கையை கடவுளுக்கு அர்ப்பணித்தாள். காலம் கடந்து அவள் ஒரு மிஷனரியாக தேர்வு செய்யப்பட்டாள். அவள் தனது குடும்பத்தையும் நாட்டையும் விட்டு ஒரு அறியாத பயணத்தை தொடங்கினாள். புயல்களையும் கடல்களையும் கடந்து அவள் வந்தடைந்த இடம் நைஜீரியா. அங்கு அவள் கண்டது அவள் நினைத்ததல்ல. மூட நம்பிக்கை, பயம், மனதை உடைக்கும் பழக்கங்கள். அதில் மிகவும் கொடுமையானது இரட்டை குழந்தைகள். அவற்றை சாபம் என்று கருதி அவைகளை காடுகளில் விட்டுவிடுவார்கள். மேரி இதை பார்த்தபோது அவளின் இதயம் உடைந்தது. அவள் அமைதியாக இருக்க முடியவில்லை. அவள் அந்த குழந்தைகளைத் தேடினாள். அவைகளை தூக்கிக் கொண்டாள். அவைகளைக் காப்பாற்றினாள். இவர்கள் சாபம் அல்ல, இவர்கள் கடவுளின் வரம் என்று அவள் கூறினாள். ஆனால் மக்கள் அவளை எதிர்த்தனர். அவளை அச்சுறுத்தினர். அவளை நிராகரித்தனர். ஆனால் மேரி ஒருபோதும் கைவிடவில்லை. அவள் தொடர்ந்து சென்றாள். அவள் தொடர்ந்து பேசினாள். அவள் தொடர்ந்து அன்பு காட்டினாள். அவள் காப்பாற்றிய குழந்தைகளை தன் வீட்டில் வளர்த்தாள். அவள் அவர்களுக்கு ஒரு தாய் ஆனாள். காலம் கடந்து அவளின் அன்பு மக்களின் மனதை மெதுவாக மாற்றியது. இரட்டை குழந்தைகள் இப்போது கொல்லப்படவில்லை, அவை அன்புடன் ஏற்கப்பட்டன. மக்கள் மேரியை அம்மா என்று அழைக்கத் தொடங்கினர். ஆனால் அவளின் வாழ்க்கை எளிதாக இல்லை. நோய்கள், பலவீனம், துன்பம். ஆனால் அவள் சேவையை நிறுத்தவில்லை. என் உயிர் போனாலும் இந்த சேவை நிற்காது என்று அவள் வாழ்ந்தாள். ஆண்டுகள் கடந்தது. மேரி வயதாகினாள். ஆனால் அவள் இதயம் இன்னும் அன்பால் நிரம்பியிருந்தது. ஒரு நாள் அவளை சுற்றி அவள் காப்பாற்றிய குழந்தைகள் நின்றனர். அவர்களின் கைகளை பிடித்தபடி அவள் மெதுவாக கண்களை மூடியாள். அமைதியாக, பயமின்றி, ஒரு அழகான முடிவு. அவள் இந்த உலகை விட்டு பிரிந்தாள். ஆனால் அவள் செய்த சேவை, அவள் விதைத்த அன்பு இன்னும் உயிரோடு உள்ளது. இன்று கூட அவள் காப்பாற்றிய உயிர்கள் அவளின் கதையை சொல்லிக்கொண்டே இருக்கிறன. ஒரு பெண், ஒரு தீர்மானம், ஒரு அன்பு ஆயிரக்கணக்கான உயிர்களை மாற்றியது. நாம் யார் என்பது முக்கியமல்ல, நாம் என்ன செய்கிறோம் என்பதே முக்கியம். மேரி ஸ்லெசர் ஒரு பெயரல்ல, ஒரு உயிர் காப்பாற்றும் வரலாறு.